ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ இன்னைக்கு J45 கேபிள் பற்றி சொல்லி தந்திருக்கலாம், கனெக்டர் பற்றி நான் சொல்லி தந்திருக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கேபிளோட கனெக்டிவிட்டியாக போகாமல் டச் பேஸ் பற்றியோ சுவிட்ச் டச் பற்றியோ நிறைய பேர் பேசினா ஈவன் பாஸ் பண்ணியிருந்தாலுமே சிஸ்கோ டச் பேஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இன் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டச் பேஸ் ரைஸ் பண்ண ஆஃபீஸில் சொன்னால் அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த நேரம் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்து சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டாங்க பொதுவா. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வெரி பேசிக்ஸ், ரைட்? ஸோ அது கவர் பண்ணாம நீங்க சர்டிஃபிகேட்லையும் கமெண்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்க நேரம் அது நீங்க ஒரு ப்ரெஷரா ஒரு கம்பெனில வேற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஜாயின் பண்றீங்கன்னா நெட்வொர்க்கிங்ல அவங்க உடனே உங்களுக்கு ஸ்விட்ச் ஆக்சஸ் கொடுத்து ஸ்விட்ச் அக்சஸ் பண்ணி கமெண்ட்ஸ் டைப் பண்ற அளவுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் செய்யற அளவுக்கு உங்களுக்கு இனிஷியலி அக்சஸ் எல்லாம் தர மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அது ரிஸ்க். நீங்க ஒழுங்கா என்ன தெரியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாம அக்சஸ் எடுத்துட்டு நீங்க அதுல ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதோ கமெண்ட்ஸ் கன்ஃபிகரேஷன்ஸ் மாற்றி இருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம். ஸோ அது சின்ன விஷயங்கள் பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அதில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஸ்விட்ச் ஆஃப் அதெல்லாம் ஆக்சஸ் கொடுத்து அந்த லெவலில் செட் பண்ணும். ஸோ பேசிக்ஸை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா சில என்வாயன்மெண்ட் ஸ்விட்ச் ஸ்டாக்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டக் கன்ஃபிக் பண்ணணும், ஸ்டக் ஆட் பண்ணுறது எப்படி, கேபிள்ஸ் என்ன மாதிரி, ஃபைபர் கேபிள்ஸ் என்ன மாதிரி, எஸ்எஃப்பி என்ன மாதிரி, கேஸ் ரைஸ் பண்ணுறதுனா என்ன மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்புறம் டிஆர் டெஸ்டிங் எப்படி செய்யறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல இன்க்ளூட் ஆகும். இனிஷியலி ஃப்ரம் பேசிக் லைக் கேபிள் கனெக்டர்ல இருந்து ஒன்றா கவர் பண்ணிட்டு போவேன். பட் ஆர்டரா இப்படித்தான் இருக்கும், இந்த வீடியோக்கு அப்புறம் இதை தான் செய்யணுன்றது கன்ஃபார்ம் பண்ணி இல்லாது. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். செகண்ட் டே நீங்கள் ஃபர்ஸ்ட் டே செஞ்ச அதே டாபிக்ல கண்டினியூட்டியாக இருக்கணும்னு சொல்லலாம். செகண்ட் டே வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும். அது அந்தந்த நேரம் ஆஃபீஸில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நாங்கள் ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 year 1.5 year ஒர்க் என்வாயன்மெண்ட்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும், என்ன மாதிரி நாலேஜ் வச்சுருக்கணும், இதெல்லாம். ஸோ இது உங்களுக்கு இன்னொரு ஒர்க்கில் உங்களுக்கு ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட இன்வால்மெண்ட்டும் தேவை. உங்கள் சைட்ல இருந்து இந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு நான் சர்ச் பண்ணி காட்டுவேன். ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நாலேஜ் கெயின் பண்ண வேண்டியது அவங்க. அதை நான் செஞ்சுட்டேன் இல்லாது, அதை எப்பயுமே நீங்கள் தான் செய்யணும். அண்ட் packet tracer files, other command documents, study materials தேவையான எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள்.